மணிமேகலை வந்து ஆதிரிட்ட வந்து பேசுகிறா. மணிபலத்தீவில் ஆபுத்திரன் என்பவன் விட்டு சென்ற அமுத சுரபி தான் என் கையில் வந்து அச்சய பாத்திரமாக இருக்குது. உங்கள் கையில் பிச்சை சோற்றினால தான் இந்த பாத்திரம் தன் இழந்த திறமையை மீண்டும் பெற முடியும். உங்களிடம் பிச்சை கேட்டு வந்த அப்படின்னு சொல்கிறா. இதை ஒரு நொடியில் வந்துடுறா. ஆதிரி உள்ளே சென்று அன்று சமைத்த உணவை வந்து அமுத சுரபிலேட்டு நிரப்புறா. இப்போ இந்த மணிமேகலைக்கு வந்து ஆதிரை பற்றி எப்படி தெரியும்னா அருணடிகள் வந்து கூறியிருப்பாங்க. இப்போ ஆதிரையை வந்து கற்புக்கரசி எப்படியும் சாதுவன் பற்றியும் அங்கே நடந்த நிகழ்வு பற்றியும் இப்போ கதையில் பார்க்கலாம். மணிமேகலை ஆதிரையின் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறா. கூரை வேயப்பட்ட சுற்றுச்சுவரில் சுவர் எழுப்பி போகிறவங்க வரவங்கெல்லாம் அமர்றக்கு ஏதுவாக வாசலில் திண்ணை இருக்கிற வீடு. ஆதிரையை பற்றி அரவணடிகள் கூறியது மணிமேகலின் மனதில் நிழலாக அசைந்தது. ஆதிரையின் கணவன் பேர் வந்து சாதுவன். சாதுவன் வந்து ஒரு வணிகன். மங்கள மங்கை ஆதிரை இருக்கும்போது புலன் செல்லும் வழியில் சென்றான் சாதுவன். ஒரு கணிகை பெண் நிலத்துக்கு அவன் போகிறான். அதுக்கப்புறம் பகடை விளையாடலும் சூதாட்டத்திலும் அவன் சேர்த்து வச்சிருந்த மொத்த செல்வத்தையும் அதிலே செலவழிச்சிட்டான். அவங்ககிட்ட இப்போது ஒன்றுமே இல்லை. பொருள் இல்லாதவங்களுக்கு உலகம் இல்லைன்னு அவன் புரிஞ்சுக்கிறான். கடல் கடந்து வணிகம் செய்ய செல்லும் வணிகர்களுடன் நானும் சென்று பொருள் ஈட்ட முடிவு செய்கிறான். சாதுகான் வாசலில் குரல் கேட்குது. சாதுகன் வெளியில் வந்தான். எவர் என்று தெரியாத ஒருவர் வந்து நின்று கொண்டிருந்தார். அவருக்கு 40 வயசு கிட்ட தாண்டி இருக்கும். அவங்கள பார்த்து வாருங்க ஐயா என்று சாதுகன் வந்து அவங்கள உள்ளே அழைக்கிறான். உள்ளே வேண்டாம், இந்த திண்ணையிலே அமர்ந்து பேசலான்னு நிற்கிறாங்க. சாதுகா, என் பெயர் வந்து கடல்மாறன். எங்கிட்ட சொந்தமாக மரக்கலம் இருக்குது. பல யோசனை. தூரம் கப்பலில் சென்று பண்டமாற்று முறையில் வாணிபம் செய்பவன். நேற்று நீ கடற்கரை சாலையில் வந்து விசாரித்ததாக தகவல் கிடைத்தது. அதுக்கு சாதுகன் ஆமாம் ஐயங்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களை தேடியே வந்தேன். ஆள் அனுப்பியிருந்தால் நானே வந்திருப்பேன்னு சொல்கிறான். உட்காருங்க. என்ன காரணமா என்னை தேடி வந்தீர்கள் என்று வினாவினான் சாதுகன். சூதாட்டத்தில் உன் செல்வத்தை ஊரில் பேசி கொண்டிருந்தாங்க. நீயும் கடல் கடந்து வாணிபம் செய்ய ஆர்வமாக இருப்பாயின்னு நான் நினைக்கிறேன். என்ன செய்வது? கண்கெட்ட பிறகு சூரிய வணக்கம் என்பார்கள். அது போல் ஆயிடுச்சு என்னோட நிலைமை. இருப்பினும் ஒரு வணிகனின் மனம் என்று மாறாதல்லவா? அது என்னவோ உண்மைதான். நாளை மறுநாள் என்று என்னுடைய கப்பல் வந்து வாணிகம் செய்ய கிழக்கு நோக்கி பல யோசனை தூரம் பயணிக்க உள்ளது. நெல் மூட்டை தானிய மூட்டையும் சுமந்து செல்ல உள்ளது. பணம் கொடுத்து அவற்றை பெற முடியும் என்றால் பெற்றுக்கொள். நீயும் என்னுடன் கிளம்பி வா. அல்லது பொதியறை காவலனாக இருந்து கொண்டு உன் உழைப்பை முன்பணமாக கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. உன் வாணிபத்திறனால் மூட்டைகளை நல்ல விலைக்கு விற்று கொடு. சாதுகன் வந்து எதுவுமே பேசலை. சம்மதம்தானே? தூர தேசம் செல்லும்போது அவர்களின் பாஷையை கணக்கில் கொள்ள வேண்டுமா என்று கேட்டான் சாதுகன். நீ ஒரு பன்மொழி வித்தகன்தானே என்று கேள்விப்பட்டேனே என்றான் கடல்மாறன். பரவாயில்லையே, இவன் அனைத்தையும் அறிந்துதான் வந்திருக்கிறான். இல்லை என்றால் கடல் கடந்து வாணிபம் செய்வது எங்கனம் என்று நினைத்த சாதுகன், எந்த திசைக்கு போகிறோம், எந்த தேசத்துக்கு செல்கிறோம் என்று தெரிந்தால் தானே எனக்கு அந்த தேச பாஷை தெரியுமா இல்லையான்னு எனக்கு இது சொல்ல முடியும். சாரணர்களின் பாஷை உனக்கு தெரியும் தானே? நாளை அதிகாலையில் தயாராக இரு. 1 மாதத்துக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கோ. உன்னை துறைமுகம் வரை அழைத்து போக குதிரை வண்டி வரும், போகலாம் அப்படின்னு கடல்மாறன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு வாய் வந்து சாப்பிட்டு போங்கன்னு ஆதிரை வந்து அந்த கடல்மாறனை கூப்பிட்றான். ஆதிரி பார்த்த உடனே அவளோட உருவத்தை வந்து தூய்மையை கண்டு அவன் எந்திரிச்சு வணங்குறான். அதுக்கப்புறம் நாளைக்கு இருவரும் ரொம்ப தூரமாக வாணிபம் செய்கிறதுக்காக கடலுக்கு
போகிறோம். சாப்பிட்றதுக்கு பலகாரம் கொண்டு வா அப்படிங்கிறாங்க. அடடா, இது என்ன அன்பு தொல்லை, நாளை எனக்கு சேர்த்து உணவு கொண்டு வா. தாயே நான் வரேன் என்று கடல் மாடன் அப்படியே வீட்டுக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் விடிஞ்சதும் சாதுகன் குளிச்சுட்டு பயணத்திற்கு தயாராக நிற்கிறான். அவனை பிரியும்போது வேதனை ஆதரிக்கிறது. இருந்தாலும் பொருள் ஈட்டுவதற்காக செல்வதால் ஆதிரை அவனை சிரிச்ச முகத்தோட வழி அனுப்புகிறா. கடல் மாறனும் சாதுகனும் கடல் பயணம் போகிறாங்க. பயணம் இனிமையாக அமைந்திருக்க நாட்கள் செல்ல செல்ல துன்பம் தருவதாக மாறுது. கடலை காற்று சீராக இல்லை. காற்று வேறு நல்லா வேகமாக சுற்றி சுற்றி அடிக்குது. ஒரு சமயம் வெறும் புயல் காற்று வீச தொடங்குது. இல்லாமல் வீசிய அந்த கடல் காற்று மொழியறியாத பிராணிகள் தடுமாறுது. காற்றினோட வீச்சல் காரணமாக பாய்மரம் முறிஞ்சிருச்சு. கப்பல் நிலை தடுமாறுது. சாதுகன் தூக்கி எறிஞ்சிருச்சு. கடலில் விழுந்த சாதுகன் உடைஞ்ச அந்த பாய்மரத்தை பிடிச்சிட்டான். மற்றவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க. மீதி இருக்கிறவங்க உடைஞ்ச கப்பலோட புகார் நகரை சேர்ந்தாங்க. தப்பி பிழைச்சவங்க எல்லாருமே அதிலிருந்து கடல் மாறனும் ஒருத்தன். அதுக்கப்புறம் அந்த ஆதிரை பக்கம் வருது. என்ன பொண்ணு இந்த ஆதிரை, கணவன் உயிரோடு இருந்த வரைக்கும் அவன் கண்ணீர் பின்னாடி சுற்றிட்டு இருந்தா. இப்போ பொருள் ஈட்ட சென்ற அவளோட கணவன் கடல் வாணிபம் மேற்கொண்டு கடலை முழுகிட்டான். பாவம் என்ன செய்ய போகிறாளோ என்று அந்த நகரமே எல்லாரும் ஆதிரியை பற்றி வருந்தது. பத்தினி பெண்களுக்கு இருக்கிற அந்த தொழில் பழக்கத்தையே ஆதிரியும் மேற்கொள்ள துணிகிறார். நெருப்பு குழி ஒன்றை ஏற்படுத்தி அதனுள்ள இறங்க துணிகிறார். அதை கேட்காம ஆதிரை அதுக்கு தேவையானதெல்லாம் எல்லாமே ஏற்பாடு பண்ணி ஆதிரை அதுக்குள்ளே இறங்கி உயிர் மாய்த்து கொள்ள போகிறா என்பதை கேள்விப்பட்ட புகார் நேரமே அங்கே கூட்டமாக திரண்டிருக்குது. ஆதிரை துயில் நீராடி இறைவனையும் தாய் தந்தையும் மற்றும் அவங்களோட மாமனார் மாமியாரை வணங்கிட்டு கடலுக்கு சென்ற தனது கணவனை மனசில் அவ நினச்சிட்டு பூக்குழியில் 3 முறை வலம் வணங்குறா. ஆதிரை அந்த தீக்குழியில் இறங்கிட்டா. சுற்றியிருந்தா எல்லாருமே கூச்சலிட்டாங்க. ஆதிரை சற்று ஆச்சரியப்பட்டு போனான். ஆதிரைக்கு எதுவுமே ஆகலை. அதுங்காண்டி அவ முறையற்ற தன்மையுள்ளவளாகி விட்டேனோ, நெருப்பின் மீது உட்கார்ந்த பிறகும் அது என்ன ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கு. நான் என்ன பாவம் செய்தேன்? கற்பு நெறி சிறந்தது இல்லையா? நான் ஒரு மகளா என்று கண்ணீர் விட்டா. ஆதிரேன்னு ஒரு குரல் கேட்குது. ஆதிரை, நீ தீக்குளிக்க வேணாம். கடல் பயணத்தின் போது உன் கணவன் இறக்கல. நக்கசாரணர் வசிக்கிற நாகர்மலை பகுதியில் கரை சேர்ந்திருக்கான். அங்கே அவன் அதிக நாட்கள் இருக்க மாட்டான். சந்திரத்தின் என்ற வாணிகன் ஒருடன் மீண்டும் புகார் நகரை அடைவான். தாயே போதும், நெருப்பிலிருந்து மீண்டும் வாங்க கேட்ட குரலாக கூட்டத்தில் தன் பார்வை ஆதிரை ஓட விட்டா. அவள் கேட்ட விஷயத்தை சொல்லிவிட்டு கடல் மாறன் ஊர் மக்கள் வியந்து நிற்கிறாங்க. ஆதிரை கற்பின் தீமையை போற்றினான். தன் கணவன் இறந்துவிட்டான் என்று எண்ணி அழுதழுது சிவந்த கண்களை ஆதிரை துடைக்கிறாள். ஆதிரையின் கற்பினின் பெருமையை பற்றி நாள்தோறும் பேசுகிற அளவுக்கு அவளோட கற்பு திறன் மேம்பட்டது. இப்போ சாதுகனை கடலில் ஒரு தீவில் கொண்டு தள்ளிச்சு. நேரம் போராட்டத்துக்கு பின்பு கரை சேர்ந்து அசைதல் சாதுகன் ஒரு மர நிழலில் அசைந்து தூங்கிட்டுறான். அப்புறம் அவனை சுற்றி பேச்சு சத்தம் கேட்குது. சாதுகன் கண்களை திறந்து பார்க்குறான். முற்றிலும் வேறு வடிவில் வேறு நிறத்தில் சில மனிதர்கள் அவனை சூழ்ந்து கொண்டு வேறு மொழியில் பேசிக்கொண்டிருந்தாங்க. அவர்கள் முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடுது. சில நேரம் சென்றதுக்கப்புறம்தான் சாதுகனுக்கு அவங்க பேசுகிற மொழி புரியுது. அந்த பாஷை நக்கசாரணரோட பாஷைன்னு அவர் புரிஞ்சுக்கிறான். அதுங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, அடே இவன் நல்லா வாட்டசாட்டமாக இருக்கா, அடைச்சி தின்னோம்னா சாப்பிட்டோம்னா இன்றைக்கி ஒரு நாள் பொழுதுக்கு நல்ல உணவுடா நமக்கு அப்படின்னு ஒருவன் சொல்கிறான். ஆமாம்னு மற்றவங்க குரலில் பேசுகிறாங்க. நக்கசாரணரே, நீங்கள் நாகர் வாழும் பகுதியே என்று அவர்கள் பாஷையிலே சாதுகன் கேட்குறான். மொழி என்பது
வெறும் தகவல் பரிமாற்ற கருவியாக இல்லாமல் ஒரு அன்பின் பாசத்தின் பிணைப்பாகவும் இருக்குது என்பதை சாதுகன் உடனே உணர்கிறான். அவன் பேச பார்த்துட்டு, அட இவன் நம்ம ஆளுப்பா என்றான் முதலில் கூறியவன். ஆமாம் ஆமாம் என்று மற்றவங்களும் குரல் எழுப்புறாங்க. வாங்கய்யா, ஊர் பெரியவர் இருக்கிறாரு, அவர் உங்களை பார்த்தா மகிழ்ச்சி அடைவார், வாங்க எங்களோட என்று சாதுகனை வந்து அவங்க தலைவரிடம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஊர் பெரியவர் என்றதும் சாதுகனுக்கு ஒரு தோற்றம் எழுந்தது. ஆனால் அவருடைய எண்ணத்திற்கு முற்றிலும் வேறு மாதிரி இருக்குது. அங்கே அவர் கண்ட காட்சி வந்து எப்படி இருக்குன்னா, நிரப்பி வைக்கப்பட்ட பானைகளும் குடங்களும் அடுக்கி வைக்கப்பட்டுச்சு. ஒரு புறம் நாற்றம் அடைக்கும் இறைச்சி துண்டுகள் கூஞ்சி கிடக்குது. வெண்மை நிறமுடைய எலும்பு துண்டுகள் வெயிலில் உலர்ந்து இருக்குது. இவற்றுக்கு நடுவில் ஒரு இருக்கை இடப்பட்டு அவர்கள் கூறிய ஒரு பெரியவர் வந்து என்று கூறப்பட்டவன் கருணு பேடையுடன் அமர்ந்திருக்கிறது போல தனது மனைவியுடன் இருக்கிறாரு. யாருப்பா அது என்று நாகர்மொழியில் வினாவினா. ஐயா, என் பேர் வந்து சாதுவன், மேற்கு காவிரி பூம்பட்டினம் அப்படிங்கிற இடம்தான் என் ஊர். நமக்கு பொழப்பு வாணிபம் செய்கிறதுங்க. கடலில் போயிட்டுருக்கப்போ பல காற்று வீசி பாய்மரம் முறிஞ்சு கீழே விழுந்துருச்சுங்க. அதனால தான் நான் அந்த பாய்மர கட்டையை பிடிச்சிட்டு இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன்னு நாகர்மொழியில் பேசுகிறான். அது தொலைவிலிருந்து வந்தாலும் அம்மூர் பாஷை பேசுகிற வாயா வா என்று பக்கத்தில் வந்து உட்கார வச்சு அவனுக்கு ஒரு இருக்கையை கொடுத்தாரு. நீ யார், எந்த ஊரை சேர்ந்தவ, இங்கே எப்படி வந்த என்று நாகர் வந்து தலைவன் கேட்டதுக்கு சாதுவன் அவங்க பாஷையிலே பதில் கூறா. அதுக்கப்புறம் சாதுவனை பார்த்தா பசியில் வாடி இருக்க மாதிரி இருக்கிற பசி ஆற மது மாது இறைச்சி 3மே கொடுக்குறாங்க. சாதுவன் வந்து வேண்டான்னு சொல்லிடுற. தலைவன் வந்து சாதுவனிடம் கல் மது மாது இது இல்லாமல் எப்படி வாழ்வுன்னு கேட்குறாரு. வந்து சாதுவன் தலைவரிடம் சொல்கிறான்னா, கல் வந்து அறிவு மயக்கக்கூடியது, விலங்குகளை கொல்லுதல் செயலை வந்து தெளிவான மனது உடையவங்க செய்ய மாட்டாங்க. ஏன், பிறப்பும் இறப்பும் தூங்குதலும் விழிப்பது போன்றது. யார் பாவங்களை செய்கிறார்களோ அவர்கள் வந்து நரகத்துக்கு செல்வாங்க அப்படின்னு சொல்கிறான். தலைவன் வந்து சாதுவனிடம் இது எப்படி கேட்குறாரு. இறந்தால் ஆத்மா வெளியேறிய பின் அடுத்த பிறவி எடுப்பது எப்படி என்று கேட்குறாங்க. அதுக்கு வந்து சாதுவன் வந்து குருமகனிடம் கோவப்படாமல் கேளுங்க, உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இன்பம் துன்பம் ஓடுதலும் இருக்கும், உயிர் இல்லைன்னா அது இருக்காது, இது ஏற்கக்கூடியதானே அப்படின்னு கேட்குறப்ப ஆமாங்கிறாங்க. இதுக்கு வந்து உதாரணமாக சொல்கிறான் சாதுவன். இந்த உயிரெல்லாம் தூங்குறப்ப வர கனவு போன்றது, எங்கே போனாலும் திரும்பி வந்துடும், அப்போது அதே இடத்துல இருக்கும். அதுபோல் நல்லது செய்தால் நல்ல வாழ்வு கிடைக்கும், தீமை செய்தால் தீயவை அடுத்த பிறவியில் எடுப்பா. சாதுவன் சொல்வதை ஏற்ற குருமகன் வந்து அவர் காலில் விழுந்து இனி மீதி இருக்கிற வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறதுன்னு சாதுவனிடம் இவன் கேட்குறாரு. இனிமே என்ன போன்று மரக்கடல் உடைந்து வர மனிதர்கள் வந்தால் அவரை வந்து கொண்டு திங்காதீங்க, அவர்களுக்கு பாதுகாத்துக்கோங்க, எந்த உயிரையும் கொன்று விடாதீங்க என்று கூறுகிறான் சாதுவன். எங்களுக்கு வேண்டிய நல்லதை சொல்லிட்டீங்க, உங்களுக்கு இந்த தீவிலேருந்து என்ன வேணுமோ கேளுங்க. இதுக்கு முன்னால் இங்கே கரை ஒதுங்கின கப்பலில் கொள்ளையடித்து அதில் உள்ள மக்களை அடித்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருந்தோம். அப்படி அவர்கள் கொண்டு வந்த பொருட்கள் மூட்டை மூட்டையாக இங்கே குவிஞ்சு கிடக்கு, எவ்வளோ வேணும்னாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு நாகர் தலைவன் சொல்கிறான். நாகர் தலைவன் சொன்னதோடு இல்லாமல் ஒரு கப்பல் முழுவதற்கும் வேண்டிய பொன்னையும் பொருளையும் மூட்டைகளாக கொண்டு வந்து கப்பலில் வைக்கிறான். சாதுவன் வந்து கடல் பயணம் முடிந்து ஓய்வு வந்த சந்திரத்தன் என்ற வாணிகனுடன் அவன் வந்து கப்பலில் தானே ஏறி நாகர் தலைவன் தனக்கு வெகுமதியாக அளித்த மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு காவிரி பூம்பட்டினத்தை நோக்கி பயணிக்கிறான். சாதுகன் வந்து ஆதிரையோடு சேர்ந்து வாழ்கிறான். அதுக்கப்புறம் இது மணிமேகலை வந்து அந்த ஆதிரையோட வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறான். தாய், உங்களது கற்பின் பெருமை பற்றி நான் கேள்விப்பட்டேன். என் பெயர் வந்து மணிமேகலை. மணிப்பல்லவத்தி ஆபுதிரன் என்பவன்
விட்டு சென்ற அமுத சுரபி தான் என் கைகளில் உள்ள அட்சய பாத்திரம். உங்கள் கைகளினால் பெறப்படும் முதல் பிச்சை சோற்றினால் தான் இந்த பாத்திரம் தான் இழந்த திறனை மீண்டும் பெறும் என்பதால் உங்களிடம் பிச்சை கேட்டு வந்துள்ளேன். இதோ ஒரு நொடி வருகிறேன் என்று ஆதிரை உள்ளே சென்று அன்று சமைச்ச உணவு பதார்த்தங்களை பாத்திரங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்தா. மணிமேகலை ஏந்தியுள்ள அமுத சுரப்பியில் இட்டு நிரப்பினா. அன்று தொடங்கி அந்த அமுத சுரப்பி வற்றாமல் சுரந்து உணவில்லை என்று வருபவர்களுக்கு பசிப்பினை போக்கும் அமுத சுரப்பியாக அது மாறிடுச்சு. இதோட இந்த கதை முடிஞ்சுது.